அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஞாயிறு அதிகாலை இருட்டோடே சின்ன யாக்கோபின் தாயாகிய மரியாளும் மகதலேனா மரியாளும் சலோமியும் கல்லறை நோக்கி செல்கின்றனர். எல்லோருக்கும் முன் கல்லறை அடைந்த மகதலேனா மரியாள் கல்லறையின் கல் புரட்டப்பட்டு கல்லறை திறந்திருக்க காண்கிறார், திகைக்கிறார். பயமும் திகிலும் அடைந்த மகதலேனா மரியாள் பேதுருவுக்கும் யோவானுக்கும் அதை அறிவிக்க ஊருக்குள் ஓடுகிறார். மற்ற மகளிரும் கல்லறை அடைந்து கல்லறை திறந்திருக்க கண்டு கலங்கி திகைக்கின்றனர். கல்லறையின் அருகில் சென்று உள்ளே எட்டி பார்க்கின்றனர். கல்லறையின் உள்ளே இருந்த இறைத்தூதர் அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள் என்று கூறுகிறார். பயமும் மகிழ்ச்சியும் கொண்டவர்களாய் இந்த நற்செய்தியை சீடருக்கு அறிவிக்க விரைகின்றனர். இதற்கிடையே மகதலேனா மரியாள் மூலம் திறந்த கல்லறையின் செய்தி கேட்ட பேதுருவும் யோவானும் கல்லறை நோக்கி ஓடி வருகின்றனர். வயதில் இளையவரான யோவான் முந்தி ஓடி கல்லறை அடைகின்றார். கல்லறை திறந்திருக்க கண்ட அவர் திகைத்து அப்படியே வாசலண்டையில் நிற்க, அவருக்கு பின்னே ஓடி வந்த பேதுரு முந்தி கல்லறைக்குள் செல்கிறார். யோவானும் பின்னே தொடர இயேசுவை சுற்றி இருந்த சீலை சுற்றப்பட்டு தனியே இருக்க காண்கின்றனர். அவருடைய முகத்தை மூடியிருந்த கைக்குட்டை, அதாவது சிறிய மெல்லிய துண்டு, தனித்து இருக்கவும் காண்கின்றனர். கலக்கமும் மகிழ்ச்சியும் அடைந்த அவர்கள் மற்றவருக்கு அதை அறிவிக்க ஊருக்குள் விரைகின்றனர். நம்பாதவர்கள் கூறுவது போல் யாராவது சீடர்களோ எதிரியோ நண்பரோ ஆண்டவரின் உடலை களவாய் தூக்கிச் சென்றால் இத்துணை பொறுப்பாய் நேரம் எடுத்து நிதானமாக கட்டுகளை அவிழ்த்து துணிகளை கலற்றி அவற்றை தனித்தனியே சுற்றி வைத்துவிட்டு வெறும் உடலை தூக்கி கொண்டு போயிருக்க கால அவகாசமும் வாய்ப்பும் பொறுமையும் இருந்திருக்காது. நம் ஆண்டவர் எந்த சந்தேகத்திற்கும் இடமளிக்காது மிக தெளிவாக இவ்வுலகிற்கு தாம் உயிர்த்து எழுந்த உண்மையை தெளிவுபடுத்தினார். யோவான் அதை குறித்து முந்தி கல்லறையிடத்திற்கு ஓடி வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் என்று அதை குறித்து சாட்சி நம் ஆண்டவரை உயிர்த்து எழும் போதும் அந்த ஒப்பற்ற மாபெரும் உலக அதிசய நிகழ்வின் போதும் மிகுந்த பொறுப்புடன் நிதானமாய் தமக்கே உரிய பாணியில் நீட்டா தம்மை சுற்றி இருந்த சீலைகளை சுருட்டி தனியாகவும் தம் தலையில் சுற்றி இருந்த கர்ச்சிஃபை மடித்து தனியையும் வைத்துவிட்டு கல்லறையை விட்டு வெளியேறினார். சூப்பர்ல. இதற்குள் மகதலேனா மரியாள் மீண்டும் கல்லறையை அடைந்து தனித்து கல்லறையின் அருகே அழுது கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னால், பெண்ணே, ஏன் அழுகின்றாய் என்ற குரலை கேட்டவர் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, என் ஆண்டவரை காணோம், நீர் எடுத்ததுண்டானால் தயவு செய்து அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லுங்கள், நான் அவரை எடுத்துக்கொள்கிறேன் என்று குழப்பத்துடன் கூற, மரியாளே என்ற அந்த பரிச்சயமான அன்பின் குரல் கேட்க ரபூனி என்று கூறி திரும்புகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கம்பீரமாக நிற்க அவரின் பாதம் தழுவ ஓடி வந்தவரை, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு போகவில்லை, நீ போய் சீடரிடம் கலிலேயாவுக்கு போகச் சொல், நான் உங்களுக்கு முன் அங்கு செல்கிறேன் என்று அருளுரைக்க அந்த உயிர்த்தெழுதின் நற்செய்தி அறிவிக்க மீண்டும் சீடர்களிடம் ஓடுகிறார். இறைத்தூதர் சொன்ன செய்தியை இயேசுவின் சீடர்களுக்கு அறிவிக்க விரைந்த மகளிருக்கு இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அதே ஞாயிற்றுக்கிழமை மதியம் சீடர்கள் இருவர் எருசலேமிலிருந்து எம்மா என்ற கிராமத்திற்கு கால்நடையாக பயணிக்கின்றனர். சுமார் 15 அல்லது 16 கிலோமீட்டர் தூரம் செல்லும் பாதையில் இருவரும் மிகுந்த துக்கத்துடனும் கலக்கத்துடனும் சந்தேகத்துடனும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக்கொண்டே செல்ல, வழிப்போக்கர் போல இயேசு அவர்களுடன் நடக்கிறார். சுமார் 3 மணி நேரம் நடைப்பயணத்தில் அவர்களுக்கு தம்மை குறித்த வேத வசனங்களை தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஆனாலும் அவர் இன்னார் என்று அவர்கள் அறியவில்லை.
எம்மாவூர் எல்லை வந்தபோது சீடர்கள் ஊருக்குள் செல்ல திரும்பும்போது இயேசு அப்புறம் செல்பவர் போல காணப்படுகிறார். அவர்கள் இயேசுவை தங்களுடன் தங்க வருந்தி அழைத்தனர். இரவு உணவருந்த அமரும்போது இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டது. அவர் ஆண்டவர் என அறிந்தனர். இயேசுவோ மறைந்து போனார். இயேசு வேத வசனங்களை எடுத்துரைக்கையில் அவர்கள் இருதயம் கொழுந்துவிட்டு இருந்ததை நினைவு கூர்ந்தனர். அன்றிரவே அந்த சீடர்கள் இருவரும் எருசலேம் திரும்பினர். வீட்டிற்குள் பயத்துடன் பூட்டிக் கொண்டிருந்த சீடர்களிடம் நடந்தவற்றை எம்மாவூர் சென்று திரும்பிய சீடர்கள் கூறுகையில், அன்றிரவு பூட்டிய வீட்டிற்குள் இயேசு தரிசனமானார். இம்முறை தம்முடைய காயப்பட்ட கரங்களையும் கால்களையும் காட்டி, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என கேட்கிறார். அவர்கள் நெருப்பில் சுட்ட மீன் கண்டங்களையும் தேன் கூட்டின் துணிக்கையையும் கொடுக்க அவர்களுக்கு முன்பாக அவைகளை புசித்தார். இச்சமயம் தோமா அங்கு இல்லை. இயேசு அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இது நம் உயிர்த்த ஆண்டவர் தம் சீடர்களுக்கு அளித்த முதல் தரிசனம்.